4 nights கேங்டாக் ட்ரிப்பு முடிஞ்சதுங்க. ஸோ 5ஆவது நாள் காலையில் கேங்டாக் ஒரு பைபாஸ் பண்ணிட்டு டார்ஜிலிங் நோக்கி புறப்பட்டாச்சு. ஆக்சுவலாக 9 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டுருந்தோம். மணி கிட்டத்தட்ட இப்போ 10:15 ஆயிடுச்சு. இங்கேருந்து 4 hours ட்ராவல் போட்டிருக்கு. பட் ஆண்டியோவில் உள்ள சைட் சீங் எல்லாம் பார்த்துட்டு டார்ஜிலிங் ரீச் ஆகிறதுக்கு 6 hours ஆகும்னு நினைக்கிறேன். 6 ஹவர்ஸ்னா ஒரு 12 4 ஏன்னா 4 to 5 டார்ஜிலிங் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, போனேன் நீ காலை வணக்கம். நான் நல்ல மாட்டேங்களா. ஸோ டார்ஜிலிங் அவங்க பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி அவரோட இந்த கேங்டாக்கோட பார்த்துடுங்க. இட்ஸ் அ பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. மார்னிங் இந்த ரோடில் டிராஃபிக் இல்லை, பட் ஊருக்குள்ளே போகும்போது கடுமையான டிராஃபிக் இருக்கும். இது செக்ரட்டரியேட் ரோடுன்னு நினைக்கிறேன். நாட் ஷூரா தெரில, செக்ரட்டரியேட் ரோடா இல்லை அசம்பிளி ரோடான்னு தெரில, அதான் நினைக்கிறேன். இல்லை செக்ரட்டரியேட் ரோடாக இருக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா ஹோட்டல்லேருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளி தான் செக்ரட்டரியேட் இருக்கு. மேபி இது அசம்பிளி ரோடாக இருக்கலாம். இங்கே உள்ள அசம்பிளி ஒரு சின்ன வீடு தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய பங்களா மாதிரி இருக்கும். டிராஃபிக் ஜாம். இது எப்போ மூவ் ஆனது இல்லை. இந்த ஊரில் ஒரு பெரிய ப்ராப்ளம். சின்ன சின்ன ரோடு, அதாவது ரோட்லேயும் குண்டு குழியுமா இருக்கும். மூவ் ஆயிடுச்சு. பட் இந்த ஊரில் ஒரு நல்ல விஷயம் என்ன, பிளாட்ஃபார்ம் பாத்வேல எந்த கடைகளும் போடலை. பாத்வே ஜனங்கள் நடக்கிறது மட்டும்தான் இருக்கு. இல்லைங்க, இது அசம்பிளியும் இல்லை. இது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். மேலே ரைட் ஹேண்ட் சைடு டிராஃபிக் பாருங்க. ஒரு 5 minutesல கிட்டத்தட்ட ஒரு 1/2 kilometer கார் சென்டர் டிராஃபிக் லாக் ஆயிடுச்சுன்னா. மலேசியாவில் அப்படிதான் ஜாம் ஆச்சு அப்படின்னா கிளியர் ஆகுது 1 or 2 hours ஆகும். கேஎல்ல ரோடோட ஸ்ட்ரீப்பை பாருங்க. வேலி ஸ்ட்ரீப்பா இருக்கு. வேலி பாருங்க அந்த ரோடு. இல்ல போற வழியில சைட் சீயிங் பார்த்துட்டு தான் போறோம். இப்படிதான் ரோடு இருக்குமான்னு தெரியல போற வரைக்கும். இதுல வேன் போயிருமா, லாரிலாம் போகக்கூடாது அப்படின்ட்டு கட் பண்ணிருக்காங்க. காலையில் 10:30 மணிக்கு கேங்டாக்லேருந்து புறப்பட்டோம். மணி 4:30க்கு ஒரு மாதிரி டார்ஜிலிங் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்கு லஞ்செல்லாம் சேர்த்து. ஸோ நம்ம தங்க போகிற ஹோட்டல் இதுதான், சமிட் ஒர்க் அண்ட் ரிசார்ட் அண்ட் ஸ்பா. ஸோ இதில் தான் 2 days ஸ்டே. ஏன்னா ராஜ்பாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்தோம். தட் இஸ் ஒன்லி ப்ராப்ளம். பட் அது கூட அங்கேருந்து வேணால் ஜஸ்ட் ஒரு 500 meters தான். இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வரலாம். பட் அஃப்கோர்ஸ் நாங்கள் வாக்கில் வந்துட்டோம். இட்ஸ் ஹோட்டல் லாபி. இந்த வெல்கம் ட்ரிங்க் இல்லை
நம்ம கேங் நம்ம குரூப்புக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் இதாகிட்டு இருக்கு. ஸோ ஓகே நைஸாக இருக்குது. அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி நைஸ். செக்இன் பண்ணிட்டு ரூம் போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரூம் 402. எஸ் ஓகே. இதா ஓ நைஸ் ரூம் அண்ட் டெரஸ். இது ரெஸ்ட் ரூம். ஓகே நைஸ். ஆல் நீட் ஆல் செட். இதாங்க அந்த ஹோட்டலோட டெரஸ்னால் அதே நம்ம ரூம் இருக்கிற அதே ஃப்ளோர் ரேஞ்சில் தான் இருக்குது. பட் தெரில, இது மேலே ரிசப்ஷன் நினைக்கிறேன். ஸோ லோ லெவலில் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு டெரஸ். சின்னதாக இருந்தாலும் ரூம்ஸு கொஞ்சம் சைஸ் இருசு, ஆனாலும் அழகாக இருக்குது. ஸோ வேலி வியூ ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்னிங் வந்து உட்காந்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பட்டு இந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன். ஹோட்டல் நீட்டாக இருக்குது, நல்லா ரிசீவ் பண்ணாங்க. எவ்ரி திங் இஸ் குட். ஓகே ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வெளியே போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.